ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் டிஎன்பிசி குரூப் 4 எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு ஜென்ரல் தமிழ் ஆர் ஜென்ரல் இங்கிலீஷ், ஸோ இதில் எது எடுத்தால் அவங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும், அதே மாதிரி எப்படி இந்த லாங்குவேஜை வந்து சூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பார்க்க போகிறோம். அதாவது ஆல்ரெடி கொஞ்சம் பேர் வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருப்பீங்க, சில பேர் வந்து இப்போ தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ரொம்பவே ஒரு டவுட் வந்து இருக்கும். ஸோ நம்ம வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ் வந்து நம்ம படிக்கிறோம், ஆனால் ஜென்ரல் தமிழ் எடுக்கலாமா ஜென்ரல் இங்கிலீஷ் எடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு டிஃபிகல்ட்டி வந்து இருக்கும். ஸோ இந்த இது வந்து ஏன் வருது அப்படின்னா, கொஞ்சம் பேர் வந்து தமிழ் மீடியமில் படிச்சிருப்பாங்க, இன்னும் கொஞ்சம் பேர் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஸ்கூலில் தமிழ் மீடியம் படிச்சுட்டு காலேஜில் வந்து ஃபுல்லாக வந்து இங்கிலீஷில் படிச்சிருப்பாங்க. ஸோ இந்த இடைப்பட்ட காலத்தில் வந்து அவங்களுக்கு வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டியாக இருக்கும் லாங்குவேஜ் இது. ஸோ அதனால தான் வந்து நம்ம வந்து எதை சூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு இது வந்து இருக்கும். ஸோ அதுக்காக தான் வந்து இந்த வீடியோ வந்து போட்டிருக்கேன். ஸோ முழுசாக பாருங்கள், உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து ஜென்ரல் தமிழ் அண்டு ஜென்ரல் இங்கிலீஷ் ஆர் ஜென்ரல் இங்கிலீஷ். ஸோ இதில் வந்து என்னென்ன மாதிரி கேள்வி வந்து கேட்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ ரெண்டுலேயுமே வந்து போயம், அதுக்கப்புறம் வந்து பாடப்பகுதி, அதாவது ப்ரோஸு, சப்ளிமெண்ட்ரி, அதுக்கப்புறம் வந்து கிராமர். ஸோ இதிலிருந்து தான் வந்து கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. பட் எல்லாத்துக்குமே வந்து டிஃபிகல்ட் என்ன அப்படின்னா, இந்த காலேஜில் போய் படித்ததுக்கப்புறம் வந்து கொஞ்ச நாளுக்கு அப்புறம் வந்து கிராமர் அந்த மாதிரி இதை மறந்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ தமிழ் கிராமர் வந்து ரொம்ப பேர் வந்து மறந்துருப்பீங்க. அதுக்கு தான் வந்து என்னென்னா கொஞ்சம் பேர் டிஃபிகல்ட்டியாக வந்து ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ ஆல்ரெடி காலேஜில் வந்து படிச்சுட்டு இங்கிலீஷில் படிச்சுட்டு போய் மறுபடியும் வந்து தமிழ் கிராமர் படிக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் பேர் டிஃபிகல்ட்டியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ நானும் அதே டிஃபிகல்ட்டி தான் வந்து, அதனால தான் வந்து நான் ஜென்ரல் தமிழ் வந்து எடுக்காமல் இருந்தேன். மற்றபடி தமிழ் வந்து படிக்க தெரியாதுக்கெல்லாம் கிடையாது. அதாவது வந்துன்னா நான் ஒரு 3 to 4 இயர்ஸ் கேப்பில் நமக்கு வந்து என்னென்னா கிராமர் வந்து தமிழ் கிராமர் வந்து ரொம்பவே வந்து மறந்துடும். ஸோ உங்களுக்கு கிராமர் வந்து ஒரு டைம் படித்தா வந்து ஈஸியாக வந்து தமிழ் கிராமர் இது பண்ணிடுவேன் அப்படின்னா, நீங்கள் ஈஸியாக வந்து ஜென்ரல் தமிழ் வந்து எடுக்கலாம். மற்றபடி என்ன அப்படின்னா வந்து எந்த ஒரு டிஃபிகல்ட்டியும் வந்து கிடையாது. ஓகேங்களா? ஸோ எந்த லாங்குவேஜ் எடுத்தாலும் 6வதுலேருந்து 12வது வரைக்கும் இருக்கிற லாங்குவேஜ் புக்கை வந்து, அதாவது தமிழ் புக்கை வந்து ஃபுல்லாக வந்து நீங்கள் படிச்சு தான் ஆகணும். அது தமிழாக இருந்தாலும் சரி, இங்கிலீஷாக இருந்தாலும் சரி. ஓகே, ஸோ நான் வந்து ஜென்ரல் இங்கிலீஷ் தான் எடுத்தேன். ஓகேங்களா? ஸோ ஜென்ரல் இங்கிலீஷ் வந்து இப்போது மோஸ்ட்டாக எல்லாருமே வந்து ஜென்ரல் தமிழ் தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. பட் ஜென்ரல் இங்கிலீஷ் எடுக்கிறவங்க வந்து கொஞ்சம் பேர் வந்து இருப்பாங்க. ஆனால் ஜென்ரல் இங்கிலீஷ் எடுத்துகிட்டு கொஞ்சம் பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எதுக்குடா ஜென்ரல் இங்கிலீஷ் எடுத்தோம் அப்படிங்கிற ஒரு தாட் வந்து வரும். எனக்கும் அதே மாதிரி தான் இருந்துச்சு. ஓகேங்களா? ஸோ ஜென்ரல் இங்கிலீஷில் வந்து எந்த மாதிரி வந்து ஈஸியாக வந்து பார்க்க தான் வந்து கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். பட் ஜென்ரல் இங்கிலீஷ் வந்து ஈஸியாக டஃப்பாக அப்படின்னு கேட்டால் வந்து கிடையாது. ஸோ இதுலேயுமே வந்து போயம், ப்ரோஸ், சப்ளிமெண்ட்ரி இதுதான் வந்து கேட்குறாங்க. கூடவே என்ன அப்படின்னா வந்து கிராமர் வந்து கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ கிராமர் வந்து ஜென்ரல் இங்கிலீஷை பொறுத்தளவுக்கும் ரொம்பவே ஈஸி தான். ஓகேங்களா? ஸோ ஒரு குறிப்பிட்ட டாபிக் மட்டும் நீங்கள் வந்து நல்லா ஸ்பெசிஃபிக்காக படித்தா போதும். மற்றபடி எல்லாமே வந்து ஒரு ஃபார்முலா மாதிரி தான். அதாவது ஆர்டிகிள்ஸு, டென்சஸ், அதுக்கப்புறம் வந்து ப்ரிப்போசிஷன், இந்த ஃப்ரேசல். ஸோ இந்த மாதிரி ஒரு 4-5 டாபிக் மட்டும்தான் வந்து நீங்கள் வந்து நல்லா இது பண்ணி படிக்கணும். மற்றபடி பார்த்துட்டிங்க அப்படின்னா வந்து இந்த சிம்பிள், காம்பவுண்ட், காம்ப்ளெக்ஸு, அதே மாதிரி இந்த சூப்பர்லேட்டிவ், கம்பேரிட்டிவ் டிகிரிஸு. ஸோ இந்த மாதிரி டிகிரிஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ இந்த மாதிரி இதுக்கெல்லாமே வந்து தனியாக டேபிளர் காலம் போட்டு நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா, ஸோ அந்த ரூல்ஸ் இருக்கும். சிம்பிள்னா தோ, அல்தோ, ஈவந்தோ, இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா வந்து காம்பவுண்டில் வந்து பட்டு, எட்டு, ஸ்டில்லு இந்த மாதிரி வந்து மாறும். அப்படி அந்த இது வந்து ஆட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த டேபிளர் காலமெல்லாம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி எழுதி வச்சு படிச்சிங்க அப்படின்னா இங்கிலீஷ் கிராமருக்கு ரொம்பவே வந்து ஈஸியாக இருக்கும். அதே வந்து போதுமானது. ஓகேங்களா? ஸோ டிஎன்பிசி இங்கிலீஷ் கிராமரில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் வந்து கேட்பாங்க. ஆனால் ரொம்ப பேர்த்துக்கு வந்து மார்க் வந்து எதில் கம்மியாக தப்பான கொஷின்ஸ் வந்து அடிப்பாங்க அப்படின்னா, ஆர்டிக்கிள், ப்ரிப்போசிஷன், ஃப்ரேசல் வெர்பு, ஸோ இந்த மாதிரி இதில் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டியாக வந்து ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு மட்டும் நீங்கள் நல்லா ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக 90+ வந்து ஜென்ரல் இங்கிலீஷில் வந்து நீங்கள் வந்து எடுக்கலாம். அதே மாதிரி ஜென்ரல் இங்கிலீஷில் வந்து நீங்கள் வந்து படிக்கும்போது எந்த மாதிரி வந்து நீங்கள் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கணும் அப்படின்னா, இப்போ வந்து நீங்கள் போயம் படிக்கிறீங்க அப்படின்னா எப்படியும் வந்து ஒரு 5-6 கொஷின் வந்து போயம் வந்து ஆத்தர் மேட்ச் பண்ணுறதே வந்து கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ 6வது எடுத்தீங்க அப்படின்னா 6வதுல என்னென்ன போயமெல்லாம் இருக்குது, அதோட ஆத்தர் யார். இதுவே 7வதுல என்னென்ன போயம் இருக்குது, அதோட ஆத்தர் யார். ஸோ இந்த மாதிரி எழுதி வச்சுக்கோங்க. அதே மாதிரி நம்ம அந்த சிலபஸில் பார்த்தீங்க அப்படின்னா போயம் இது ஆத்தரையும் சப்ளிமெண்ட்ரி ரீடர் அந்த டாபிக் வந்து மேட்ச் பண்ணுற மாதிரி சில டைம் வந்து கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ சப்ளிமெண்ட்ரி ரீடர் படிக்கும்போது அதோட ஆத்தர் யார், இந்த மாதிரி எழுதி வச்சுக்கோங்க. அதுவுமே வந்து ஒன் ஒர்க் மாதிரி ஈஸியாக வந்து இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ ஃபைனலி பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் தமிழ் ஆர் ஜென்ரல் இங்கிலீஷ் எதுவாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு
எது வந்து இப்போதைக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஃபீல் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ நீங்கள் காலேஜெல்லாம் போயிட்டு கிராமர்லாம் ரொம்ப இதாக மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஜென்ரல் இங்கிலீஷ் எடுக்கிறதே வந்து பெட்டர். அதுதான் வந்து நான் சொல்லுவேன். ஸோ ஜென்ரல் இங்கிலீஷில் நீங்கள் ஒரு டைம் வந்து இது பண்ணிங்கனாலே போதும், கிராமர் எல்லாமே வந்து ஃப்ரெஷ் ஆயிரும். மற்றபடி எதை நீங்கள் ஜென்ரல் தமிழ் எடுத்தாலும் சரி, ஜென்ரல் இங்கிலீஷ் எடுத்தாலும் சரி, நீங்கள் போயம், ப்ரோஸ், சப்ளிமெண்ட்ரி எல்லாமே வந்து படிச்சு தான் ஆகணும். ஸோ நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. மோஸ்ட்டாக ப்ரிஃபர் பண்ணுறது வந்து உங்களுக்கு வந்து கிராமர் வந்து எதில் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுட்டு இருந்து எடுக்கிறது வந்து உங்களுக்கு வந்து மார்க் வந்து பூஸ்டப் பண்ணுறதுக்கு வந்து ரொம்பவே வந்து ஈஸியாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.